democracy in India is happening right now. राहुल गांधी के मुंह से खून निकल रहा अमेरिका व्यापारिक समझौता रद्द करो। வணக்கம். நரேந்திர மோடி இஸ் ஹவுஸ் அரெஸ்டட். நரேந்திர மோடியை இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு எதிர்கட்சி தலைவர்கள், இந்த நாட்டு போராட்டக்காரர்கள் அவரோட வீட்டிலேயே சிறைப்பிடித்து விட்டார். நரேந்திர மோடி வாசல்ல ஒட்டுமொத்த காங்கிரஸ் மட்டுமல்ல மக்கள் கூட்டம் குவிய தொடங்கிவிட்டது. எந்த ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடந்து கொண்டிருந்ததோ அதற்கான வைப் வேற. அங்க இப்பவும் அடி வாங்கி மிதி வாங்கி அந்த மாணவர்களுடைய உற்சாகத்தை ஒரு துளி கூட சிதைக்க முடியவில்லை இந்த கோழை அரசாங்கத்தால். இப்போ நேற்று ஓடி ஒளிந்த நரேந்திர மோடி வீட்டு வாசல்லையே அந்த போராட்டம் கதவை தட்ட தொடங்கி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிடுவதற்காக, நரேந்திர மோடியை கேள்வி கேட்பதற்காக கிளம்பிவிட்டார். நேற்று ஒரு மகா பஞ்சாயத் அதற்கான அறிவிப்பு கொடுக்கப்பட்டது டெல்லியில் நடந்த இந்த தடியடிக்கு பின். இன்று ஆயிரக்கணக்கான விவசாயிகள், முக்கியமாக பஞ்சாப், ஹரியானா, இந்த இரண்டு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல விவசாயிகள் ஒரு மகா பஞ்சாயத்தை கூட்டினார். இந்த மகா பஞ்சாயத் தேஷ் பச்சாவ் மோர்ச்சா என்கிற இந்த பேனருக்கு நரேந்திர மோடி மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்புடன் கைகோர்த்து இந்த நாட்டை வித்த அந்த இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீலை கேன்சல் செய்வதற்காக, இந்த ட்ரேட் டீல் வழியாக அவருடைய நண்பர்களுக்கு லாபம் போயிருக்கலாம், அல்ல டொனால்ட் ட்ரம்ப், மை ஃப்ரெண்ட் டொனால்ட் ட்ரம்பிற்கு லாபம் போயிருக்கிறான். அந்த ட்ரேட் டீலை எதிர்த்து நேற்று மாணவர்கள் மீது நடந்த அந்த தடியடியை எதிர்த்து அவர்கள் கிளம்பிவிட்டார். பைக் என்ன, டிராக்டர் என்ன, ட்ரக் என்ன, பஸ் என்ன, விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உடனடியாக ஹரியானா போலீஸ் ஆக்டிவ் ஆகிவிட்டது. ஷம்பு பார்டர் இஸ் க்ளோஸ்ட். சிங்கு பார்டர் இன் காசிப்பூர் அதுவும் க்ளோஸ்ட். அதாவது ஹரியானா வழியாக வரக்கூடிய பார்டர், பஞ்சாப் வழியாக வரக்கூடிய பார்டர், உத்தரப்பிரதேஷ் வழியாக வரக்கூடிய பார்டர், அனைத்து பார்டர்களையுமே மீண்டும் ஒருவரை சீல் செய்து விட்டது டெல்லி போலீஸ். இங்கேயும் 163 செக்ஷன், சிஆர்பிசி 144 இப்போ 163 ஆக மாறிவிட்டது. ஒரு பக்கம் ராகுல் காந்தியின் போராட்டம், எதிர்கட்சிகளின் போராட்டம், நரேந்திர மோடியின் வீட்டு வாசல். இன்னொரு பக்கம் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பார்டர்கள், அங்க விவசாயிகளுடைய போராட்டம். ஒட்டுமொத்த டெல்லியில் மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய போராட்டம். அது எத்தனை ஃப்ரண்ட்களில் இதற்கு மேல் டெல்லி போலீஸ் லாட்டி சார்ஜை நடத்துவார்கள். இதற்கு மேல் எத்தனை இடங்கள்ல நீங்க டாக்கல் செய்ய முடியும். நேற்று ஏதோ சின்ன சின்ன குழந்தைகள் வந்தார்கள், அவர்களை அடிச்சு ஹீரோவாகி விட்டேன். ஒரு ப்ரொபகண்டாவை நீங்க நடத்தி வருகிறீர்கள், ஒரு பொய் பிரச்சாரத்தை நடத்தி வருகிறீர்கள். இதற்கு மேல் ஒவ்வொரு ஊடகத்திற்கும் ஒரு எச்சரிக்கை, கோதி மீடியா ஊடகத்திற்கு ஒரு எச்சரிக்கை. நீங்க எத்தனை நாட்களுக்கு நரேந்திர மோடியின் பணத்தை வாங்கி கொண்டு நரேந்திர மோடியை காப்பாற்ற முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். இனி விவசாயிகள், மக்கள், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாருமே நடுரோட்டில் இறங்கி போராட தொடங்கி விட்டார்கள். டெல்லி लाठी चार्ज के बाद आज लाखों किसान दिल्ली कूच कर रहे हैं. शंभू बॉर्डर पर तनाव है. इंडिया यूएस ट्रेड डील. शंभू बॉर्डरिल ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் ஏற்பட்டு விட்டது. நீட் ப்ரொடெஸ்ட் पर लाठी चार्ज. अब किसान दिल्ली मार्च, किसान घाट. அடுத்த தலைப்பு, शंभू बॉर्डर सील्ड. फार्मर स्टॉर्म दिल्ली अगेंस्ट यूएस ट्रेड डील. सीजेपी के बाद नया आंदोलन. இது வெறும் மாணவர்களுக்கான போராட்டம் மற்றும் கிடையாது, இதற்கு மேல் விவசாயிகளுடைய போராட்டமும் தொடங்கிவிட்டது. அதாவது நீட் பிரச்சனை. நீங்க தர்மேந்திர பிரதானை 30 நாட்களுக்கு முன்பே ரெசிக்னேஷனை கொடுக்க வைத்திருந்தால், இந்த மாணவர்களுடன் போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் இன்னைக்கு நரேந்திர மோடி ஹவுஸ் அரெஸ்டில் இருந்திருக்க மாட்டார். ஆனால்
இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். அதாவது டெல்லியோடைய ஜெனரல் டயர் யார் நேற்று இந்த மாணவர்கள் மீது தடியடி நடத்துவதற்கான அந்த உத்தரவை போட்டு எப்படி நேற்று இந்த அளவில் கலவரம் வெடித்தது, எந்த அளவில் மாணவர்களை துடிதுடிக்க வைத்து அடித்தார். இந்த அனைத்திற்கான ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட்டையும் நாங்க சேகரித்திருக்கோம். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட். அங்க இருக்கக்கூடிய மற்ற ஆக்டிவிஸ்ட்கள், ஜேர்னலிஸ்ட்கள் அனைவரிடம் நாங்க கலந்து ஆலோசித்து பேசி இந்த ரிப்போர்ட்டை தயாரித்தோம். ஜந்தர் மந்தர் நேற்று இரவு உறங்கவில்லை, மாணவர்கள் உறங்கவில்லை. ஆனால் இன்னைக்கு இரவு நரேந்திர மோடியும் உறங்க போவதில்லை, அமித்ஷாவும் உறங்க மாட்டார், ஜே.பி. நட்டா உறங்க மாட்டார், முக்கியமாக தர்மேந்திர பிரதான் உறங்க மாட்டார். யாரெல்லாம் பிஜேபி சார்ந்த நபர்களாக இருக்கிறார்களோ, எம்பி, எம்எல்ஏ யாருமே உறங்க மாட்டார்கள். ஏன்னா அந்த அளவில் ஒரு பயம் உருவாகி இருக்கிறது, பதற்றத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் நீங்க பார்த்தீர்கள்னா நேற்று மாணவர்கள் அவருடைய படை பார்லிமெண்டை நோக்கி வரும்போது நரேந்திர மோடி கேட்டுக்களை சாத்துங்கள் என்று பயந்து நடுநடுங்கி போன அந்த வார்த்தை, கேட்களை சாத்த வைத்தார்கள். கமாண்டோஸ் டெப்ளாய்ட் செய்யப்பட்டது. ஒட்டுமொத்த பார்லிமெண்டில் இருக்கக்கூடிய படை ஃபோர்ஸ், அதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் செக்யூரிட்டி. இந்த செக்யூரிட்டி இருக்கும் போதே நரேந்திர மோடி நலுக்கடாமல் அங்கிருந்து ஓடிய காட்சியை நீங்களோட டிவி ஸ்கிரீனில் பார்க்கிறீர்கள். அதாவது இந்த இடத்தில் வேற யாராவது ஹோம் மினிஸ்டராக இருந்திருந்தால் இந்த தருணம் வரை அமித்ஷா பதவியில் இருந்திருக்க மாட்டார். நரேந்திர மோடி அவரை நீக்கியிருப்பார். ஏன்னா தர்மேந்திர பிரதானுடைய பிரச்சனை இது கிடையாது. இது ஹோம் மினிஸ்டர், அதாவது அமித்ஷாவுடைய ஏஜென்சிகள் கொடுத்த தவறான ரிப்போர்ட். அதுல ஐபி இருக்கு, ரா இருக்கு, சிபிஐ இருக்கு, என்ஐஏ இருக்கு. அதாவது ஒரு ஆட்சியாளர் சரியாக இருந்தால் மட்டும்தான் அதற்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற ஏஜென்சிகள் தன்னுடைய வேலையை சரியாக பார்க்கும். ஆட்சியாளரே தவறான நபராக இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் எல்லாம் சரியாக வேலை பார்க்காது. அதுதான் இன்னைக்கு ஐபியுடன் நடக்கிறது, ராவுடன் நடக்கிறது, சிபிஐயுடன் நடக்கிறது, என்ஐஏயுடன் நடக்கிறது. ஏன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு பாலிஷ் போடுவதிலேயே அவர்களுடைய நேரம் போயிருது. அப்புறம் எப்படி அவர்கள் வேலை பார்ப்பார்கள்? டிசிபி ஆஃப் பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட் இவர் கொடுத்த பதில் அல்ல மற்ற ஏஜென்சிகள் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே நீங்க பார்த்தீர்கள்னா ஜூலை 20ஆம் தேதி 5000த்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்க வரவே மாட்டார். இதுதான் அங்க வந்த ரிப்போர்ட். ஒரு சில ஏஜென்சிகள் 5000 இல்லைன்னா ஒரு 7-8000 இதற்கு மேல அங்க மாணவர்கள் வர மாட்டார். அப்போ இந்த அசஸ்மெண்ட்டை கொடுத்த ஏஜென்சிஸ் எந்த அளவில் தவறாக மாறிதுன்னு நீங்க பாருங்கள். இந்த அசஸ்மெண்ட்டை மட்டுமே வைத்து சிஆர்பிஎஃப், ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் RAF மற்றும் டெல்லி போலீஸ் அண்ட் ஆர்ம்டு போலீஸ் இதை அங்க டெப்யூ செய்தார்கள். த இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளிவந்த இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, sources in the Central Industrial Security Force CISF have told Indian Express that the crowd of protesters have swelled beyond their expectation. A senior officer said that had expected about 5,000 people to join the protest organized by Cockroach Janata Party. They were about 20 times more. ஒரு சீனியர் அபிஷியல் கொடுத்த பதில் இந்தியன் எக்ஸ்பிரஸிற்கு கொடுத்த இன்டர்வியூவில் 5000 நபர்களை தான் இவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் 20 மடங்கு, கிட்டத்தட்ட 1,00,000 நபர்கள் டெல்லியில் நேற்று இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வந்தார். அதாவது எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் அதற்கு முன்பே இந்த 5000 நபர்கள் அடக்குவதற்காக டெல்லி போலீஸ் சஃபிஷியண்டாக கற்களை, கம்புகளை, இந்த கண்ணீர் புகை குண்டுகளை இது எல்லாமே வைத்திருக்கிறார். இந்த வந்த கூட்டத்தை அடக்க முடியாமல் அந்த வந்த கூட்டத்தை பார்த்த உடனேயே அமித்ஷாவுடைய ஏஜென்சிஸ் காலை 8 மணிக்கு அவர்கள் தெரிஞ்சிருச்சு. 10 மணி வர 20 மடங்கு அதிகமான அந்த மாணவர்களுடைய கூட்டம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்களா, ஜந்தர் மந்தர், பார்லிமெண்ட், கனாட் பிளேஸ், அங்களுடைய பார்க்ஸ், இந்தியா கேட், அதாவது பார்லிமெண்ட்டை சுற்றி ஒரு 5 கிலோமீட்டர் காலை 10-10:30 மணி வரை நிறைஞ்சிருச்சு. எந்த விதமான ஒரு கால் வைக்க கூட இடம். காலை 10-10:30 மணி அளவில் நரேந்திர மோடி, அமித்ஷா 2 பேருமே மீட்டிங் போட்டது. இந்த மீட்டிங் போட்ட உடனே ஜே.பி. நட்டாவை அழைத்திருக்கிறார்கள். ஜே.பி. நட்டா, அமித்ஷா அண்ட் நரேந்திர மோடி. ஏன்னா எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ ஜே.பி. நட்டாவை முன்னிறுத்தி விடுவார்கள். இங்கேயும் வருவார். இதற்கு முன்னாடி பிஜேபியின் தலைவராக இருக்கும்போது, நேஷனல் பிரசிடென்டாக இருக்கும்போது இதுதான்.
இப்போ ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறார். இப்போ ஜேபி நட்டாவுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. டீலே பண்ணுங்க, இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கவே கூடாது, இந்த மாணவர்கள் பார்லிமெண்டை நோக்கி வரவே கூடாது என்கிற பொறுப்பு ஜேபி நட்டா. காலை ஒரு 11:15 இருக்கும். டிசிபி ஆஃப் போலீஸ், டெல்லி போலீஸ், அவருக்கு கொடுத்த அந்த தகவல் படி சௌரப் தாஸ் மற்றும் அசுதோஷ் ராங்கா, இந்த 2 ஸ்போக் பர்சன், சிஜேபியோட 2 ஸ்போக் பர்சன்களுமே ஜேபி நட்டாவுடைய வீட்டுக்கு போறார்கள். காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் போயிடுறாங்க. இந்த மீட்டிங் 11:15 நடக்குது. ஆனா காலையிலே ஒரு 8 மணிக்கெல்லாம் இவர்களை கிளப்பியிருக்கிறார்கள் டெல்லி போலீஸ். எனக்கு வந்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, சௌரப் தாஸ் மற்றும் அசுதோஷ் ராங்கா 2 பேருமே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரை ஜேபி நட்டாவிற்காக காத்துக்கொண்டார். அதற்கப்புறம் ஜேபி நட்டா தன்னுடைய ட்வீட்லேயே இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார். முதல் முறையாக இன்று காலை, this morning for the first time a proposal came from the protesters to halt talk with the government. அரசாங்கத்துடைய வேலை, அரசாங்கம் இந்த மாணவர்களுடன் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கணும். ஜேபி நட்டா என்ன கூறுகிறார், முதல் முறையாக இந்த போராட்டக்காரர்கள் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைக்காக தயாராகி இருக்கிறார்கள். Our decision has been ongoing since 11:50 AM. 11:50 இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன எழுதுகிறார், the meeting took place in cordial atmosphere. Initial verbal discussion has held in detail with delegation. They submitted a written petition to me around 4. எல்லாமே எப்போ காலையில் 8-10 மணிக்கு போயிருப்பாங்க. 12 மணி வரை பேச்சுவார்த்தை நடந்தது. 4 மணி வரை இந்த 2 பேரையுமே, சௌரப் தாஸ் மற்றும் அசுதோஷ் ராங்கா, இந்த 2 பேரையுமே ஜேபி நட்டா தன்னோட வீட்டிலேயே வைத்து, அதாவது எப்படியாவது இந்த டெய்லி ஆயிட்டே இருக்கு. இப்போ பல இடங்கள்லிருந்து வந்த மாணவர்கள் 12 மணி ஆகி கூட இந்த போராட்டம் கிளம்பவில்லை. அவர்கள் தானாக கிளம்ப தொடங்கிவிட்டார்கள். எங்க அவர்களுக்கு வழி கிடைக்கிறது, எப்படி வழி கிடைக்கிறது, ஏன்னா அரசாங்கத்தோட நோக்கம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு தயாராகவில்லை, தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்கும் தயாராகவில்லை என்கிறது விஷயம். இப்போ மறுபடியும் இந்த கூட்டத்துடைய அசஸ்மெண்ட் நடந்திருக்கிறது. பார்த்தீர்கள்னா, கிருஷி பவன், ரேல் பவன், சாஸ்திரி பவன், பார்லிமெண்ட், அனைத்து இடங்களிலுமே போராட்டக்காரர்கள், மாணவர்கள், அவர்களுடைய. இப்போ அடுத்த கால் போகுது டெல்லியின் புதிய போலீஸ் கமிஷனர். புதிய போலீஸ் கமிஷனர் யார்? இதே குஜராத் லாபிக்கு பிடித்த ஒரு புதிய நபர். டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு கொடுக்கப்பட்ட ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அண்ட் சிஆர்பிஎஃப், பேராமிலிட்டரி ஃபோர்ஸ் அனைவருமே களத்தில் இருக்குங்கள், ஒரு மாணவர் கூட தப்பிக்க கூடாது, விரட்டி அடிங்க. இந்த உத்தரவு கிடைத்த உடனே அங்க தடியடி நடக்க தொடங்கி. ஜெனரல் டயர் யார் என்று கேட்டீர்கள் இல்லையா? ஜெனரல் டயருக்கு உத்தரவு கொடுத்தது யார் என்று நீங்க பாருங்கள், நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா. எப்படி குஜராத் கலவரத்தின் போது இந்த 2 நபர்களுடைய டீம் ஒட்டுமொத்த குஜராத்தையே கலவர பூமியாக மாற்றியதோ, அதே நபர்கள் தான் மீண்டும் ஒரு முறை டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்களை அடிச்சு நொறுக்கி இருக்கிறார்கள். டெல்லியின் புதிய போலீஸ் கமிஷனர் அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவை சரி பார்த்திருக்கிறார். அவ்வளவு. ஆனால் இந்த ஜென்சி அடிவாங்கி கொண்டிருந்தார்கள். அடிவாங்கி கொண்டிருந்தால் கூட அவர்கள் திரும்பவில்லை, வீட்டுக்கு போகவில்லை. இந்த மாணவர்களுடைய அந்த தைரியத்தை நீங்க பாருங்கள். சின்ன சின்ன பெண், இந்த பெண்ணை நீங்க கேட்டீர்கள்னா, எங்கள்ட்ட தானே வருவீங்க, அடுத்த தேர்தலும் போது உங்களில் யாருக்குமே எங்களுடைய ஓட்டு கிடையாது, நீங்க யாருமே ஓட்டு வாங்க தகுதியற்றவர்கள். இந்த அளவில் அங்க கோபம் பிடித்தது. இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா, குவிக் ரியாக்ஷன் டீம், அதாவது பார்லிமெண்டை நோக்கி இந்த மாணவர்களுடைய கூட்டம் நகர தொடங்கிய உடனேயே தீவிரவாதிகளை அடக்குவதற்காக இந்த குவிக் ரியாக்ஷன் டீமை டிப்ளோய் செய்வார்கள். அதே குவிக் ரியாக்ஷன் டீம் அங்க போனோம். இந்த இடத்தில் டியர் கேஸ் எல்லாமே டிப்ளோய் செய்து விட்டார்கள். அங்க மாணவர்கள் மீது நடந்த அந்த கண்ணீர் வெடிகுண்டு, அதை நீங்க பார்க்கிறீங்க. இந்த இடத்தில் கடைசி ஃபைனல் ஆர்டர் கொடுக்கப்படும். ஃபைனல் ஆர்டர் டெல்லி போலீஸ், சிஆர்பிஎஃப், ஆர்ஏஎஃப், இந்த 3 படைகளுக்குமே ஃப்ரீ ஹேண்ட், எதை வேறாலும் செய்யுங்கள், எந்த விதமான ஆக்ஷன், எந்த விதமான கேஸும் உங்கள் மீது வராது. நீங்க கொலை செய்ய நினைத்தால் கூட நீங்க கொள்ளலாம். அவ்வளவு. நீங்க பார்த்தீர்கள்னா, காலையில இருந்து இந்த கேள்வி நாங்க கேட்டுட்டு இருந்தோம்.
ஒரு போலீஸ் சட்டையில கூட அவர்களுடைய பெயர் பலகை கிடையாது. RAF அந்த ஜவான்களுடைய சட்டையில பெயர் பலகை கிடையாது. CRPF அந்த இராணுவ படை வீரர்கள் சட்டையில் பெயர் பலகை கிடையாது. இதை தாண்டி சிவில் யூனிஃபார்ம் தடைகளை வைத்துக் கொண்டு அவர்களே கார்களை அடிச்சது, நொறுக்கியது, பல விஷயங்கள் மீடியாவில் வர தொடங்கி. இன்னைக்குதான் நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயம். யோகேந்திர யாதவ் சீனியர் சிட்டிசன், இது போன்ற பல்வேறு நபர்கள் அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. யோகேந்திர யாதவுடைய இந்த வீடியோ Thousands of protesters ran into police barricades, lathis and tear gas. मतलब पुलिस वाले बेचारे लाठी चलाने की प्रैक्टिस कर रहे थे और ये प्रोटेस्टर आके बीच में लाठियों में भिड़ गए. वो टीयर गैस से खेल रहे थे और ये लोग आके इसके अंदर लग गए. इस तरह की खबरें इजराइल की प्रेस फिलिस्तीन के बारे में छापती है. कैसे लोग दिखाते होंगे अगले दिन सुबह अपने बच्चों को ये अखबार. लाइज ऑफ इंडिया नाम होना चाहिए अखबार का. யோகேந்திர யாதவ் தெளிவாக கூறக்கூடிய விஷயம், எந்த ப்ரொடெஸ்டர் எந்த யூத்துமே பேரிகேட்டிங்கை உடைக்கவில்லை. சிவில் ட்ரெஸ்ஸில் இருந்த குண்டர்கள் அவர்கள் தான் இந்த பேரிகேட்டிங்கை உடைத்தார்கள். அதற்கு பின்பு எங்களுடைய நிலையை நீங்க பார்க்கிறீர்கள். யோகேந்திர யாதவுடன் கூட இப்படிதான் இன்டர்நெட் வாஸ் ஷட். இன்டர்நெட்டை க்ளோஸ் செய்து விட்டார். மாணவர்கள் அடி வாங்கி உதை வாங்கி எப்பெல்லாம் வீட்டுக்கு திரும்பினார்கள், இல்லை அங்கங்கே எங்கெல்லாம் சிக்னல் கிடைக்கக்கூடிய இடத்திற்கு போனார்களோ அதற்கு பின்புதான் அவர்கள் தன்னுடைய வீடியோக்களை அப்லோட் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ நேற்று இரவு இன்னைக்கு காலையில வரை இந்த போராட்டத்திற்கான பல்வேறு காட்சிகள் வர தொடங்கி. இப்போ இன்னொரு தகவல், மும்பையில இருந்து, ஹைதராபாத்ல இருந்து, பெங்களூர்ல இருந்து, ஜெய்ப்பூர்ல இருந்து, லக்னோல இருந்து, வாரணாசியில இருந்து, பட்னால இருந்து, கல்கட்டால இருந்து, சென்னையில இருந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் டெல்லியை நோக்கி படையெடுத்து விட்டார். விவசாயிகள், மாணவர்கள், ஆக்டிவிஸ்ட்கள், மக்கள் அனைவருமே கேட்கக்கூடிய புதிய கோரிக்கை, தர்மேந்திர பிரதான் மற்றும் பதவி விலகக்கூடாது. இதற்கு மேல் அமித்ஷா இந்த நாட்டு குழந்தைகளை நசுக்கி கொள்ளக்கூடிய வேலையை பார்த்த அமித்ஷா பதவி விலக வேண்டும். அமித்ஷாவிற்கு உத்தரவு போட்ட நரேந்திர மோடி அவரும் பதவி விலக வேண்டும். அதாவது நரேந்திர மோடி வெளியப்போ அமித்ஷா வெளியே. JP நட்டா, அமித்ஷா மற்றும் நரேந்திர மோடி 3 பேருமே நேற்று இந்த தடியடல் நடத்தி நிம்மதியாக உறங்கியிருப்பார்கள். இதற்கு மேல் யாருமே எங்களை எதிர்க்க முடியாது. குஜராத் லாபி மறந்த ஒரு விஷயம், இவர்கள் குஜராத்தியர்கள் கிடையாது, பணத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கிடையாது, தன்னுடைய எதிர்காலத்திற்காக இந்த நாட்டிற்காக உழைக்கக்கூடிய வர்க்கம், தன்னுடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடிய வர்க்கம். இந்த நாட்டு விவசாயிகள் பணத்திற்காக வேலை பார்க்க மாட்டார்கள். ஒரு நபர் இரவு பட்டினியா கடக்கக்கூடாது என்கிற அந்த உணர்வில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் இன்னைக்கு டெல்லியை முற்றுகிட வந்துவிட்டார்கள். எதிர்கட்சிகள், எந்த எதிர்கட்சிகளை நீங்க வீணா போனவர்கள் என்று கூறினீர்களோ அதே எதிர்கட்சி தலைவர்கள் தான் இன்னைக்கு நரேந்திர மோடியை ஹவுஸ் அரெஸ்ட் ஆக்கி விட்டார்கள். சிந்தித்துப்பார், நரேந்திர மோடியால் இன்று இரவு தூங்க முடியுமா? அமித்ஷா உறங்கி விடுவாரா? தர்மேந்திர பிரதானிற்கு தூக்கம் வந்து விடுமா? JP நட்டாவால் நிம்மதியாக இதற்கு மேல் இருக்க முடியும் அல்ல? பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து குண்டர்கள், இந்த போராட்டத்தில் தடியடி நடத்திய அந்த அனைத்து குண்டர்கள், அவர்கள் இதற்கு மேல் நிம்மதியாக இருக்க முடியும். டெல்லி போலீஸ் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் பதில் கொடுக்கணுமா இல்லை? எத்தனை நாட்களுக்கு இவர்கள் கூறும்படி நடந்து கொள்வார்கள்? அவர்களுக்கும் மனசாட்சி இருக்காய்? எத்தனை நாட்களுக்கு கூனி கும்பிட்டு தன்னுடைய வேலையை காப்பாற்றும்? இது இந்த நாட்டின் 2வது சுதந்திர போராட்டம். இதுதான் புதிய இந்தி. 12 ஆண்டுகளில் இந்த நாட்டை அடிமையாக்கியது போதும். இதற்கு மேல் இந்த நாடு அடிமையாக தயாராக, இதற்கு மேல் ஏமாறுவதற்கும் இந்த நாட்டு இளைஞர்கள், மக்கள், விவசாயிகள் தயாராக கிடையாது. நன்றி. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும்.
ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.